உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே பிரபல தொழிலதிபர் ஞானப்பிரகாசம் சுலக்ஷன் அவர்களுடைய தலைமையில் யாழ் மாநகர சபை, வேலென பிரதேச சபை, வலிகிழக்கு பிரதேச சபையிலே எங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய இந்த பிரதேச சபைகளிலே நாங்கள் அவருடைய தலைமையை ஏற்று நாங்கள் இந்த முறை தேர்தலில் கட்டுப்பணம் செலுத்தி இருக்கின்றோம். வருகின்ற 20ஆம் தேதி நாங்கள் எங்களுடைய வேட்புமனு தாக்கலை செய்ய இருக்கின்றோம். யாழ் மாநகர சபையினுடைய மேயர் வேட்பாளராக தொழிலதிபர் ஞானப்பிரகாசம் சுலக்ஷன் அவர்களும், வேலை பிரதேச சபையினுடைய முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் சிவகடாச்சன் சிவநேசன் அவர்களை தலைமை வேட்பாளராக கொண்டு வேலை பிரதேச சபையிலையும், வலிகிழக்கு பிரதேச சபையை பொறுத்தவரையில் பிரபல சமூக சேவையாளர் இளம் துடிப்பான ஒரு இளைஞன் சிவனிக்சன் அவர்கள் தலைமையேற்று தேர்தலில் களங்காண இருக்கின்றோம். இந்த தேர்தலிலே நாங்கள் சிறப்பாக வெற்றியடைவோம் என்பதில் எந்தவித மாறுபட்ட கருத்துக்கும் இடமில்லை. எனவே நடைபெறுகிற தேர்தலிலே எங்களுடைய தொழிலதிபருடைய தலைமையில் நாங்கள் இந்த தேர்தல் களத்திலே சந்திக்க இருக்கிறோம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கிறேன். வணக்கம். கடந்த வெள்ளிக்கிழமை மற்றும் இன்றைய தினம் ஐக்கிய மக்கள் சக்தி யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்டத்தில் சகல உள்ளூராட்சி சபைகள்லையும் தேர்தலில் போட்டி போடுறதுக்கான கட்டுப்பணங்களை செலுத்தி இருக்கிறது. 17 சபைகள் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்டத்தில் போட்டி போடுறோம். ஐக்கிய மக்கள் சக்தி அதனுடைய தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் மீது கொண்ட நம்பிக்கை தொடர்ந்து மக்கள் மத்தியில் இருக்கிறது. ஜனாதிபதி தேர்தலிலே ஒரு அமோக ஆதரவை கொடுத்திருந்தார்கள். இந்த முறை உள்ளூராட்சி சபைகள்ல ஒரு கணிசமான ஆசனங்களை பெறக்கூடிய நம்பிக்கையோடு புதிய இளம் வேட்பாளர்கள், லஞ்சம் ஊழல் இல்லாத வெளிப்படைத்தன்மையோடு இருக்கக்கூடிய வேட்பாளர்கள், குறிப்பாக பெண்களுடைய பிரதித்துவத்தோடு நாங்கள் இந்த 17 சபைகள்லையும் தேர்தலில் போட்டி போடுறோம். பிரதான கட்சிகள் தவிர ஒரு சில கட்சிகள் வேட்பாளர் பற்றாக்குறையை எதிர்கொள்வதாக யாழ்ப்பாணத்தில் செய்திகள் இருக்கின்றன. ஐக்கிய மக்கள் சக்திக்கு போதுமான வேட்பாளர்கள் இருக்கிறதா? உங்களுடைய கட்டமைப்பு அப்படி இருக்கிறதா? நிச்சயமாக இலங்கை முழுவதும் சகல உள்ளூராட்சி சபைகள்ல வடக்கு கிழக்கு மலையகம் உள்ளடங்கலாக அத்தனை சபைகள்லையும் நாங்கள் போட்டி போடுறோம். வேட்பாளர்கள் பற்றாக்குறை என்பது எங்களை பொறுத்தவரையில் இல்லை. எனவே எங்களுடைய அங்கீகரிக்கப்பட்ட முகவர்கள் இளமையானவர்கள், அதே நேரத்தில் அரசியல் அனுபவம் கொண்ட சிரேஷ்ட அங்கீகரிக்கப்பட்ட முகவர்களாக அமைப்பாளர்களாக இருக்கிறார்கள். எனவே இவர்களுடைய கூட்டு பங்களிப்போடு நாங்கள் மிகச்சிறந்த வேட்பாளர்களை களமிறக்குகின்றோம். வணக்கம், நான் காங்கேசந்திர தொகுதியின் அமைப்பாளர். எங்களுடைய பிரதேச சபைக்கு நாங்கள் சகல வேட்பாளர்களை நிறுத்தி இருக்கின்றோம். நாங்கள் கடந்த பிரதேச சபையிலும் உறுப்பினராக இருந்திருக்கின்றோம். ஆனால் அங்கு நாங்கள் ஆட்சி அமைப்பு மன்றத்திலே கணிசமான உறுப்பினர்களை பெற்றுக்கொள்வோம். அதே நேரத்தில் கடந்த காலங்களில் நிறைய ஊழல்கள் இதுகளெல்லாம் நடைபெற்றிருக்கின்றது. அந்த ஊழல்வாதிகளுக்கு நாங்கள் இந்த முறை கட்டாயம் ஆதரவினை தெரிவிக்க மாட்டோம். ஆட்சி அமைக்கிறதுக்கு ஆதரவினை தெரிவிக்க மாட்டோம். ஏனென்று கேட்டால் எங்களுடைய வழிவடக்கை பொறுத்தவரையில் அதாவது பிகாரை சம்பந்தமானதாக இருக்கட்டும், கட்டுமானங்களாக இருக்கட்டும், அல்லது வாகன பாவனையாக இருக்கட்டும், சகலதிலுமே ஊழல் இருந்திருக்கு. அதனை நான் வெளிப்படுத்தியும் இருக்கின்றேன். அப்படியான ஒரு ஆட்களுக்கு நான் கடைசியும் எங்களுடைய ஆதரவினை தெரிவிக்க மாட்டோம். ஆதரவினை தெரிவிக்க சொல்லி எங்களுடைய கட்சி எங்களை நிர்பந்தித்தால் நாங்கள் இந்த அரசியலிலிருந்தே ஒதுங்குவதாகவும் தீர்மானித்திருக்கோம். இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் இருக்கிற 2 சபைகளுக்காக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன சார்பில் நாங்கள் கட்டுப்பணத்தை இன்றைக்கு காலம்புரை நாங்கள் கட்டியிருக்கிறோம். இந்த முறை நடைபெறுகின்ற உள்ளூராட்சி தேர்தல்கள் போன முறை போல
அமைதியாகவும் எந்த ஒரு வன்முறையும் இல்லாமல் அமைவதற்கான எங்களுடைய கட்சி சார்பாக அனைத்து ஒத்துழைப்பையும் வந்து நாங்கள் நல்குவோம். நன்றி.